ஆண்டவருக்குள் அன்பான இறை மக்களே, சகோதர சகோதரிகளே, உடன் விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, உங்கள் எல்லாரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சிறிய அருளுரை 2021 வருடம் நவம்பர் மாதம் 21ஆம் தேதிக்காக வழங்கப்படுகிறது. 2021 வருடம் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய ஒழுங்கின்படி ப்ரொடெக்டிங் த கேர்ள் சைல்டு என்று போடப்பட்டிருக்கிறது, அல்லது சண்டே ஃபார் த கேர்ள் சைல்டு. தமிழிலே சொல்ல போனால் சிறுமியர் ஞாயிறு அல்லது பெண் குழந்தைகள் ஞாயிறு, சிறுமியரை பாதுகாத்தல், பெண் குழந்தைகளை பாதுகாத்தல் என்ற தலைப்பிலே அது வருகிறது. நான் அடிக்கடி சொல்லுகிறபடி முன்னொரு காலத்திலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலே வருகிற தலைப்புகள் விசுவாசம், அன்பு, சமாதானம் போன்ற தலைப்புகள் மாத்திரமே வரும் என்று நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நம்முடைய திருச்சபை சமுதாய சூழல்களுக்கு ஏற்ப மறுமொழி வழங்குகின்ற அளவில் நல்ல தலைப்புகளை நமக்கு கொடுக்கிறார்கள் என்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அதற்காக தென்னிந்திய திருச்சபையை நாம் பாராட்ட வேண்டியிருக்கிறது. இந்த தலைப்பை நான் யோசித்து கொண்டிருக்கும் போது நவம்பர் 21ஆம் தேதி யோசித்து கொண்டிருக்கும் போது நவம்பர் 19ஆம் தேதி ஒரு சிறப்பு நாள் என்று நமக்கு தெரியும். அது நம்முடைய முன்னாள் தலைமை அமைச்சர் திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள், பர்த்டே ஆஃப் மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி. ஆகினாலே அதற்கு அடுத்த நாள் சிறுமியரை காத்தல் என்ற தலைப்பிலே சிந்திப்பது மிகவும் நல்லது என்று நான் நினைக்கிறேன். இந்த வாரத்துக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 திருமறை பாடங்கள். முதலாவது திருமறை பாடம் யோபு 42வது அதிகாரத்திலிருந்தும், 2வது திருமறை பாடம் திருத்தூதுவர் பணிகள் 16வது அதிகாரத்திலிருந்தும், 3வது திருமறை பாடம் மத்தேயு நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்திலிருந்தும் வருவதை நாம் அறிவோம். ஆகினாலே இந்த பகுதிகளை நாம் சுருக்கமாக வாசித்து தியானிப்பது நல்லது. முதலாவதாக யோபு 42வது அதிகாரத்திற்கு போவோம். 10 முதல் 17 வாக்கியங்கள். அதற்கு நான் எழுதியிருக்கிற ஆங்கில தலைப்பு கேர்ள் சில்ட்ரன் ஆர் கிவன் ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். தமிழிலே சம சொத்துரிமை வழங்கப்படும் பெண் பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கும் சம சொத்துரிமை. 15வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அங்கே யோபுவின் மகள்கள், பெண் பிள்ளைகள் யோபுவின் மகன்களுக்கு இணையாக சொத்துரிமை வழங்கப்படுகிறார்கள். அது ஒரு பெரிய சிறப்பான செய்தியாகும். இதே செய்தி நமக்கு இணைச்சட்டம் 27வது அதிகாரம், யோசுவா 17வது அதிகாரம் போன்ற இடங்களிலே செலோபெகாதின் புதல்வியருக்கு சம சொத்துரிமை வழங்கப்படுவதை பற்றியும் நாம் வாசிக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த பகுதிகளையும் நினைப்பது நல்லது. ஆகினாலே நண்பர்களே, பெண் பிள்ளைகளுக்கு சம சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைய இந்திய சூழலிலே பரவலாக சமுதாயத்திலே பெண் பிள்ளைகளுக்கு சம சொத்துரிமை வழங்கப்படுவது இல்லை. ஆனால் பேப்பரிலே இருக்கிறது, சட்டத்திலே இருக்கிறது சம சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும் என்று. ஆனால் பிராக்டிஸிலே இல்லை, இல்லையா? ஈவன் அது கிறிஸ்தவர்களுக்கு நடுவிலே கூட நடப்பதில்லை. ஆண் பிள்ளைகளை அதிகமாக தூக்கி பிடித்து சொத்துரிமையை ஆண் பிள்ளைகளுக்கு வழங்குகிற பக்தியுள்ள கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அது நிச்சயமாக அபத்தமானது. அது செய்யப்படக்கூடாது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். நீங்கள் உண்மையிலேயே கிறிஸ்தவர் என்றால் உங்களுடைய சொத்திலே சம உரிமை உங்கள் பிள்ளைகளிலே ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் சமமாக கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இது இந்திய சூழலோடு அதிகமான பொருத்தமுடையது என்பதை நாம் அறிவோம்.
அதாவது இந்தியாவிலே பெண்களுக்கு சம உரிமை கிடையாது என்பது காலாகாலமாக போற்றப்பட்டு வருகிற ஒரு இழிவான செயலாகும். அதற்கு ஆகம விதிகளை சுட்டி காட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள், அதற்காக பாரம்பரியங்களை சுட்டி காட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் கட்டாயமாக மறுக்க வேண்டும். patriarchy is supported by சனாதன தர்மா என்று சொல்லுவார்கள். religious fundamentalism supports patriarchy, but it is also in Christianity. பைபிளையே காரணம் காட்டி பெண் பிள்ளைகளுக்கு சொத்துரிமை வழங்குவதில்லை, பெண்களை இழிவுபடுத்துகிறதுக்கு பைபிளையே ஆதாரமாக பயன்படுத்துகிற பக்தியுள்ள கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆகையினாலே அதெல்லாம் எதிர்க்கப்பட்டு பெண் குழந்தைகளுக்கும் சமமான சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும். முடிக்கும் முன்னால், இந்த முதலாவது குறிப்பை முடிக்கும் முன்னால் ஒன்று பர்சனலாக சொல்லுகிறேன். நான் எங்களுடைய பிள்ளைகள் தியாஃபிக்கும் மலருக்கும் சொல்லி இருக்கிறோம், எங்களுடைய காலத்துக்கு பிறகு ஒரு 1000 ரூபாய் மீதம் இருக்குமானால் ஆளுக்கு 500 ரூபாயாக சமமாக பகிர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நான் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறேன். அதையே நிறைவேற்றுவேன் என்று நான் நிச்சயமாக உறுதியாக நம்புகிறேன். ஆகினாலே அப்படியே எல்லாரும் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அந்த மட்டில் அந்த முதலாவது குறிப்பை நாம் முடிக்கலாம். நண்பர்களே, நாம் இப்பொழுது இரண்டாவது குறிப்புக்கு போகிறோம். இரண்டாவது குறிப்புக்கு ஆதாரமாக திருத்தூதுவர் பணிகள் அல்லது அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 16 முதல் 18 வாக்கியங்களிலே வருகிறதை நாம் அறிவோம். அங்கே உள்ள செய்திக்கு ஆங்கிலத்திலே நான் இப்படி தலைப்பு எழுதியிருக்கிறேன்: abuse of girl child for making money is condemned. Abuse of girl children for making money is condemned in that text. தமிழிலே சொல்ல வேண்டுமானால், பணம் சம்பாதிக்க பெண் பிள்ளைகளை பயன்படுத்துவது கண்டிக்கப்படுகிறது. அங்கே ஒரு பெண் மகள் இல்லையா, பணம் சம்பாதிப்பதற்காக, அதுவும் ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் அதை சப்போர்ட் பண்ணி மதத்தை பயன்படுத்தி ஒரு பெண் மகளை பணம் சம்பாதிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு இழிவு செயல் அங்கே கண்டிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த டெக்ஸ்டுக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஏனெனில் அது ஜீவனுள்ள ஒரு நல்ல டெக்ஸ்டாக வருகிறது, உயிருள்ள டெக்ஸ்ட். This is a great text which has more relevance for today's Indian context, இல்லையா, where there are so much of abuse of girl children for money, for social என்ன சொல்றது, சமூக உயர்வை தாங்கி பிடிப்பதற்காக இங்கே பெண் பிள்ளைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். நான் சில குறிப்புகளை குறித்து வைத்திருக்கிறேன். எப்படியெல்லாம் பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள்? முதலாவது அபார்ஷன், அதுவும் குறிப்பாக பெண் கருவாக இருந்தால் அபார்ஷன், அதை ஃபீட்டிசைடு என்றும் நாம் சொல்லுவோம் இல்லையா, பெண் கருக்கொலை. பிறகு இன்ஃபான்டிசைடு, பெண் சிசு கொலை. அந்த ஊர்களெல்லாம் நாம் சொல்லக்கூடாது, ஆனால் மதுரைக்கு பக்கத்திலேயும் சரி, சேலத்துக்கு பக்கத்திலேயும் சரி, நிறைய இடங்களிலே நெல்லை போட்டு கள்ளிப்பாலை ஊற்றி கொன்ற சம்பவங்கள் நடந்ததல்லவா? கருத்தம்மா என்ற படத்தை கட்டாயம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதெல்லாம் நினைவிலே கொள்ளப்பட வேண்டும். இன்ஃபான்டிசைட். பிறகு வெர்பல் அண்ட் பிசிக்கல் அபியூஸ் இன் ஃபேமிலி அண்ட் ஸ்கூல்ஸ், இல்லையா, பள்ளிகளிலே நடக்கிற வேதனைகள் நமக்கு தெரியும். அண்மையிலே போன வாரம் கோயம்புத்தூரில் ஒரு பள்ளியின், அந்த பள்ளியின் பெயரை கூட நாம் சொல்லுவதற்கு தயங்குகிறோம், ஆனால் அந்த பள்ளியில் இருந்த ஒரு ஆசிரியர் கொடுத்த பாலியல் தொந்தரவினாலே ஒரு பெண் மகள் தற்கொலை பண்ணி செத்து போனாள். அதை நாம் அந்த பள்ளியினுடைய பெயரை சொன்ன உடனேயே எங்க இனத்தை சேர்ந்த பள்ளியை நீங்கள் சொல்லுகிறீர்கள் சண்டைக்கு வருகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதெல்லாம் தவறானது. நடந்ததை நாம் மன வேதனையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது அன்பானவர்களே. பிறகு என்ன சொல்லலாம்? கேர்ள் சைல்டு லேபர். சைல்டு லேபரில் அதிகமாக பாதிக்கப்படுவது கேர்ள் சில்ட்ரன். அந்த அங்காடி தெரு என்ற படத்தை நீங்கள் கட்டாயம் பார்த்திருப்பீர்கள்.
அந்த படத்தை பார்த்த பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அங்காடி தெரு, சைல்டு லேபர், கேர்ள் சைல்டு பெக்கிங், பெண் பிள்ளைகளை வைத்து பிச்சை எடுக்கிற ஒரு அவலநிலை. அதற்காகவே பெண் பிள்ளைகளை கடத்தி போய் டிராஃபிக்கிங் ஃபார் செக்ஸ் அண்ட் ஃபார் பெக்கிங், அவர்களுடைய உடல் உறுப்புகளை கூட சிதைத்து பெக் பண்ண வைக்கிறார்கள் என்பது எவ்வளவு மோசமான ஆர்கனைஸ்டு கிரைமாக நடைபெறுகிறது தெரியுமல்லவா? நான் கடவுள் என்ற படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இல்லாவிட்டால் கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டும். நான் கடவுள் என்ற படம். அந்த படத்தில் ஆர்கனைஸ்டு பெக்கிங், அங்கே பிள்ளைகளை உறுப்பு சிதைவு செய்து அவர்களை பிச்சை எடுக்க வைக்கிறார்கள் என்பது உண்மை. அதே மாதிரி கேர்ள் சைல்டு செக்ஸ் அபியூஸ், சைல்டு ப்ராஸ்டிடியூஷன், அதில் பெண் பிள்ளைகள் தான் அதிகமாக வேதனைப்படுத்தப்படுகிறார்கள். சைல்டு போர்னோகிராஃபி, சைல்டு மேரேஜஸ், அதே மாதிரி சைல்டு காடஸஸ் யூஸ்ட் அஸ் காமன் ப்ராப்பர்ட்டி. இந்த மாத்தம்மா தெரியுமல்லவா உங்களுக்கு? மாத்தம்மா அந்த விஷயம் நிச்சயமாக நாம் மனதிலே கொள்ள வேண்டியிருக்கிறது அன்பான நண்பர்களே. If you condemn these demons as Paul and Silas did, those who are making profit out of these will come against you. இதெல்லாம் நாம் சொல்லுவதனாலே நண்பர்களே, இதன் வழியாக பணம் சம்பாதிப்போர் கட்டாயமாக நமக்கு எதிர்ப்பு செய்கிறார்கள் என்பது நிச்சயமான உண்மை. அதனாலே நாம் கவனத்தோடு இருக்க வேண்டியிருக்கிறது. It is a pitiable situation that even some pious Christians are also supporting this. இப்படிப்பட்ட எக்ஸ்ப்ளாய்டர்ஸை கிறிஸ்தவர்களே சப்போர்ட் பண்ணுவது எப்படி நாம் ஒத்துக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிய வேண்டும். இதை பற்றியெல்லாம் புல்பிட்டில் பேசணுமா பேசக்கூடாதா? கட்டாயம் பேசணும், கட்டாயம் பேசணும். ஆகினாலே அன்பான நண்பர்களே, இந்த நாளின் இந்த 2வது பாடம் எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது. ஏனெனில் அது பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. பேயொட்டுதலை வைத்து பணம் சம்பாதித்த ஒரு பெரிய பிரச்சனை. ஆகினாலே நாம் இந்த 2வது குறிப்பை அதோடு நாம் முடிக்கிறோம். பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்பொழுது நாம் 3வது குறிப்புக்கு போகிறோம். 3வது பாடம் மத்தேயு 15வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையிலும். மத்தேயு 15, 21 முதல் 28. Girl children are given the right to live in freedom என்று ஆங்கிலத்தில் எழுதி வச்சிருக்கிறேன். Girl children are given the right to live in freedom. தமிழிலே பெண் பிள்ளைகளுக்கு விடுதலையோடு வாழ்வதற்கான முழு உரிமை வழங்கப்படுகிறது என்று கூட நாம் அதை சொல்லலாம். பெண் பிள்ளைகள் விடுதலையோடு வாழ்வதற்கான முழு உரிமை அங்கே வழங்கப்படுகிறது என்பதை நாம் சொல்லலாம். நிச்சயமாக அது உண்மைதானே. ஏனெனில் அங்கே ஒரு பெண் பிள்ளைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார், முழு உரிமை வழங்குகிறார் என்பது நமக்கு வருகிற செய்தி. நாம் ஏற்கனவே நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லிவிட்டோம், எப்படி பெண் பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அந்த பெண் பிள்ளைகள் முழு உரிமையுடன் வாழ உரிமை வழங்கப்பட வேண்டும், அவர்கள் எழுப்பப்பட வேண்டும் என்பது அங்கே வருகின்ற செய்தியாகும். இயேசு ஆண்டவர் பெண் உரிமை போராளியாக அவர் இருந்தார். அதில் மிக குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய உரிமை போராளியாக இருந்தார் என்பது நாம் அங்கே உணர்ந்து கொள்ள வேண்டிய உணர்வாகும். குறிப்பாக அங்கே வருகிற தாயை பற்றியும் ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்க வேண்டும். அந்த தாய் தன் பெண் பிள்ளைக்காக போராடுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போமாக. முடிவாக 3 குறிப்புகளை நான் சொல்கிறேன். The girl children have the right to have property, first of all. Secondly, the girl children have the right to be liberated from exploitation. And thirdly, girl children have the right to live in freedom என்பதை சொல்லி உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி.